வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். நேற்றிலிருந்து உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பெயரில் ஒரு செய்தி ஒலி வடிவில் எல்லா குழுக்களிலும் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிந்தது. அந்த செய்தியில் 2-3 உள்ளடக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஜெயலலிதா அவர்களினுடைய சொத்துகள் யாருக்கு போய் சேரும் என்பதும், இரண்டாவது, அவருடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்பதும். இவை குறித்து அவர்கள் வழக்கு தொடர்வதும், உண்மையிலேயே யாராவது தவறு செய்திருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவதும் சரிதான். அதில் நமக்கு ஏதும் சிக்கல் இல்லை. ஆனால் அவருடைய உரையில் ஓரிடத்தில் மிக கவனமாக, நீ யாரு, நீ கேசட் வித்துக்கிட்டு இருந்தவ, எங்க ஆளு தோட்டத்துக்குள்ளே உள்ள புகுந்து எங்க தங்க தலைவிய கலைச்சு என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். இதில் எங்காளு என்று அவர் அழுத்தமாக சொல்லுவது சாதி அடிப்படையில் தான் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எனவே சாதி அடிப்படையில் அவர் மீண்டும் சொல்லுகிற போது, அவருடைய அம்மாவினுடைய அச்சு அசலாக இருக்கிற தீபாதான் மறுபடியும் அதிமுகவில் பொறுப்புக்கு வர வேண்டும் என்கிறார். இது அவர்கள் கட்சியினுடைய உள் விவகாரமாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு பார்ப்பனர் இருந்த இடத்தில் இன்னொரு பார்ப்பனர் தான் வர வேண்டும், வேறு சாதியினர் வரக்கூடாது என்கிற அந்த சாதிய உணர்வு மிக வெளிப்படையாக தெரிகிறது. அது மட்டுமில்லாமல், நீ கேசட் வித்துக்கிட்டு இருந்தவதானே என்று சொல்லுவதன் மூலம் அந்த தொழிலே ஏதோ இழிவானது போல சொல்லப்படுகிறது. கேசட் விற்பது இழிவானது என்பதும், புரோகிதம் செய்வதே உயர்வானது என்பதும் பார்ப்பனியத்தின் கூறுகளாக இருக்கலாம். ஆனால் நடைமுறை அறத்துக்கு அது ஏற்றதில்லை. எனவே சாதிய பார்வையிலேயே அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோணத்தில் இதனை நாம் அணுக வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுப்பிரமணிய சாமியும் ஏறத்தாழ இதே குரலில் பேசியிருக்கிறார். அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்ற வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இந்த செய்திகளுக்குள் இருக்கிற சாதி அரசியலை, பார்ப்பனர் அல்லாதார் மோதலை, ஆரிய திராவிட யுத்தத்தை நம்மவர்கள் அனைவரும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சசிகலாவை பற்றியோ பிறரை பற்றியோ விமர்சனம் செய்யும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனை எல்லா குழுக்களுக்கும் பகிருமாறும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.